ஒருவன் தண்ணீரினால் பிறக்க வேண்டும் என்றால் என்ன? தண்ணீரினால் பிறக்க வேண்டும் என்பது திருமுழுக்கை குறிப்பதாகும் என்று சொல்வது சரியா? தண்ணீரினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும் என்று இரண்டு பிறப்புகள் இருக்கிறதா? திருமுழுக்கு பெற்றுக்கொண்டால்தான் மறுபிறப்பு கிடைக்குமா? திருமுழுக்கு என்பது சபையினுடைய சடங்கா? திருமுழுக்கு என்பது மறுபிறப்பை அடைந்த பிறகு பெற்றுக்கொள்கிற அடையாளமா? தண்ணீரினால் பிறக்க வேண்டுமென்றால் என்ன? ஆவியினால் பிறக்க வேண்டுமென்றால் என்ன? இவைகளை பற்றியுள்ள தெளிவான விளக்கத்தை இந்த காணொளியில் நீங்கள் கேட்கலாம். விசுவாசிகள் வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் அனுப்பும் அனைத்து காணிக்கைகளும் இந்த ஊழியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் காணிக்கைகள் இதுபோன்ற இன்னும் பல வேத பாடங்களை வெளியிட எனக்கு உதவியாக இருக்கும். இந்த பணிக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்ததை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல். நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகள் விசுவாசிகள் பயனடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட நான் அதை தயார்படுத்தி உங்களுக்கு வழங்கி வருகிறேன். கருகலான சத்தியங்களை எளிதில் புரிந்து கொள்ளும்படியாகவும் விளங்க முடியாத பகுதிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிறந்த பாரத்தோடு இந்த செய்திகளை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு வழங்கி வருகிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருந்த நாட்களில் 20க்கும் மேற்பட்ட நபர்களோடு தனிப்பட்ட உரையாடல்களை நடத்தியதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி 20க்கும் மேற்பட்ட நடத்திய அந்த உரையாடல்களில் மிக சிறந்த உரையாடல் எதுவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதோமு கூட நடத்திய அந்த உரையாடல் தான் மிக சிறந்த உரையாடல். அந்த உரையாடல் நீங்க படித்து பார்க்கும் பொழுது விதவிதமான ஆழமான சபைகளுக்கு வேண்டிய அடிப்படை சத்தியங்கள் அந்த ஒரு உரையாடலில் காணப்படுகின்றது. ஆச்சரியமா இருக்கும். அந்த இரவில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட வந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் நடத்திய உரையாடல்கள் மிக சிறந்த உரையாடல்கள். ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் போன்ற உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த ஒரு உரையாடலில் காணப்படுகின்றது. கடந்த 2 பதிவுகளில் நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், யார் இந்த நிக்கதோமும், ஏன் அவன் இயேசு கிறிஸ்து சந்திக்க வந்தான், மறுபிறப்பு என்றால் என்ன, மறுபிறப்பின் அவசியம் என்ன, அது எவ்வளவு முக்கியமானது போன்ற பல காரியங்களை கடந்த 2 பதிவுகளில் பார்த்தோம். இந்த உரையாடல் என்பது யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 3வது அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. அது என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு ஒரு பதிலை சொல்கிறார். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்ற ஆண்டவராய் இயேசுக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு நிக்கோதேமு என்ன சொன்னான் என்றால், எனக்கு வயதாகிவிட்டது, நான் எப்படி மறுபடியுமா ஒரு தாயின் வயிற்றில் பிறக்க முடியும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆழமான ஒரு அழுத்தமான கருத்தை சொல்கிறார். என்னவென்றால், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று இந்த நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னதாக பார்க்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சில ஆழமான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிக்கதோமு கேட்ட கேள்விக்கு மறுபடியும் நான் எப்படி பிறக்க முடியும் என்று சொன்ன போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், நீ மறுபடியும் பிறப்பதற்கு நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இதுல சில முக்கியமான வார்த்தைகளை நாம் பகுத்து ஆராய வேண்டும்.
முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் என்றால், அந்த மறுபடியும் பிறப்பதற்கு 2 முக்கியமான காரியங்கள் அவசியம். ஒன்று, ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும். அப்படி என்றால் இது 2 வகையான பிறப்பு அல்ல. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உள்ளது போல மறுபிறப்பிற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று ஜலத்தினால் மறுபடியும் பிறக்க வேண்டும், இன்னொன்று ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த 2ம் சேர்ந்துதான் ஒரு மறுபிறப்பினுடைய முழுமையான அடையாளமாக கருதப்படுகின்றது. மறுபடியும் பிறப்பதற்கு ஆங்கிலத்தில் பார்த்தோம் என்றால் born of water and the spirit, தண்ணீரினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும். இந்த 2 வார்த்தைகளை குறித்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம். இது மிகப்பெரிய விவாதத்திற்குரிய பகுதி, பலவிதமான விவாதங்களுக்கு உட்பட்ட பகுதி. இருந்தாலும் விசுவாசிகள் புரிந்து கொள்ள முடியாத சில அடிப்படையான காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு ஆணும் பெண்ணும் அவசியம். அதுபோல மறுபடியும் பிறப்பதற்கு ஆவியானவருடைய உதவியும் அவசியம், தண்ணீரும் அவசியம். தண்ணீரினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும். இந்த ஒரு இடத்தில்தான் born of water, தண்ணீரினால் பிறக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எந்த இடத்திலும் தண்ணீரினால் பிறப்பதை குறித்து எங்கும் சொல்லப்படவில்லை. தண்ணீரினால் பிறப்பது என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அதற்கு பல வகையான கருத்துக்கள், விவாதங்கள், இறையியல் கோட்பாடுகள் எல்லாம் காணப்படுகின்றது. ஆனால் சுருக்கமாக நாம் அனைவரும் நம்பக்கூடிய ஒரு சில காரியங்களை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். ஜலத்தினால் பிறப்பது என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது முக்கியமான சில தியரி இருக்கு. ஒரு தியரினா, ஜலத்தினால் பிறப்பது என்பது இங்கு எதை குறிக்கிறது என்றால் திருமுழுக்கை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு காரியம். ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் திருமுழுக்கு எடுக்க வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் ஞானஸ்தானத்தின் வழியாகத்தான், திருமுழுக்கின் வழியாகத்தான் மறுபிறப்பின் அனுபவத்தை அடைய முடியும் என்று சொல்கிற ஒரு கோட்பாடு. தண்ணீரினால் பிறப்பது என்பது திருமுழுக்கை குறிக்கும் என்று ஒரு சில வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். திருமுழுக்கு பெறும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். திருமுழுக்கு என்பது தண்ணீரினால் பிறப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் வேதத்தில் பல வசனங்களை ஆதாரமாக கூறினாலும் குறிப்பாக 3 வசனங்களை மட்டும் குறிப்பிட்டு அதை குறித்து நாம் தியானிக்கலாம். குறிப்பாக மார்க்கு 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் இந்த ஞானஸ்தானம் பெறுகிற அனுபவம் தான் மறுபிறப்பின் அனுபவம். மீட்புக்கு முக்கிய காரணமாக இருப்பது ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் கட்டாயம் பெற வேண்டும். ஞானஸ்தானத்தின் மூலமாக தான் நாம் மறுபிறப்படைய முடியும், மோட்சத்தை பெற முடியும் என்று ஒரு ஆர்கியுமெண்ட், ஒரு கருத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:16 பார்க்கும் பொழுது, இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், நீ ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதனுடைய அடிப்படையில தான் இன்னொரு வசனத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். எதுவென்றால் 1 பேதுரு 3:21 இதைத்தான் குறிக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானஸ்தானத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்கிற வார்த்தையில காணப்படுகிறது. இப்படி பலவிதமான உதாரணங்களை காண்பித்து திருமுழுக்கின் மூலமாகத்தான் நாம் மீட்பு அடைய முடியும், திருமுழுக்கின் மூலமாகத்தான் நாம் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். ஆனால் இது வேதத்தின்படி சரியில்லை. எந்த ஒரு கருத்தையாவது நாம் ஆழமாக விவாதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கருத்து ஒரு முழுமையான வேதம் போதிக்கின்ற கருத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். ஒரு சில வசனங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய ஏற்பாட்டினுடைய ஓவரால் கான்செப்ட் என்னன்னா, ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிரியை. மேன் ஹஸ் நோ ரோல் டு பிளே. ரட்சிப்புல மனிதன் செய்யக்கூடிய காரியம் என்பது ஒன்றும் கிடையாது. நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதுல மனிதனுடைய பங்கு ஒன்றும் கிடையாது. ஞான
ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும் நான் ரட்சிக்கப்பட முடியாது. மனம் திரும்ப வேண்டும். அது தேவனுடைய முன்குறித்தல் என்று பலவிதமான அடுக்குகளை கொண்ட காரியம். திருமுழுக்கு என்பது மறுபிறப்பை அடைவதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு அல்ல. இந்த திருமுழுக்கு பெற்றால்தான் மறுபிறப்பு அடைய முடியும் என்கிற ஒரு சடங்காச்சாரம் தவறு. திருமுழுக்கு என்பது மறுபிறப்பு அடைந்த பின்பு அதற்கு அடையாளமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இரண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. எனவே திருமுழுக்கின் மூலமாகத்தான் ஒருவன் மறுபிறப்பை பெற்றுக்கொண்டான், மீட்பை அடைய முடியும் என்று சொல்வது வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்களுக்கு மிகவும் எதிரான ஒரு கருத்து. அது மிகவும் ஒரு கரைபடிந்த ஒரு உபதேசத்தை குறிப்பதாகும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இங்க தண்ணீரினால் பிறக்க வேண்டும் என்பது எதை குறிப்பது? ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதோமை பார்த்து நீ தண்ணீரினால் பிறக்க வேண்டுங்கிற காரியத்தை சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதை இரண்டு வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீரினால் சுத்திகரிப்பது, தண்ணீரினால் பிறப்பது. முதல்ல தண்ணீரினால் சுத்திகரிப்பது என்றால் என்னென்று பார்க்கும் பொழுது தண்ணீர் என்பது தேவ வசனத்தை குறிக்கக்கூடிய காரியமாகும். தேவ வசனத்தினால் வருகிற சுத்திகரிப்பை குறிப்பதாகும். தேவனுடைய வசனத்தினால் முதலில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுவும் ஒரு மறுபிறப்பு தான். பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வை குறிப்பதாகத்தான் நீ தண்ணீரினால் பிறக்க வேண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். குறிப்பாக சாதாரண தண்ணீர் என்பது நம்முடைய உடலில் உள்ள அழுக்கை நீக்கும். ஆவிக்குரிய அழுக்கை நீக்குவது தேவ வசனம். அதனால்தான் பல இடங்களில் வேத வசனம் தண்ணீரோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. எப்படி என்றால் எசேக்கியேல் 36, 25, 27 படிக்கும் போது இது தெளிவாக தெரியும். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். என்ன சொல்கிறார் என்றால் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். அந்த ஜலத்தை தெளிக்கும் பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள் என்ற கருத்தை சொல்கிறார். அப்படி என்றால் இங்க தண்ணீர் என்பது தேவ வசனத்தை குறிக்கக்கூடிய காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிப்பதாக பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். குறிப்பாக யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமானீர்கள். அப்படி என்றால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த வார்த்தையின் மூலம் வரக்கூடிய சுத்திகரிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அந்த வார்த்தையினால் சுத்திகரிப்பதே ஒரு மறுபிறப்பின் ஒரு அடையாளமாக பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:9 பார்க்கும் பொழுது இது இன்னும் தெளிவாக தெரியும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால்தானே. உம்முடைய வார்த்தையினால் நடப்பதனால்தான் ஒரு இளைஞன் தன் வழியை சுத்தமாக்கி கொள்ள முடியும். இதை விட கிளியரா வேற எங்க நம்ம பார்க்க முடியாது. வசனம் என்பது நம்மை சுத்திகரிக்கக்கூடிய காரியம். அந்த வசனமாகிய தண்ணீரினால் நாம் முதலில் மறுபடியும் பிறக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதை இன்னொரு வகையில நாம் புரிந்து கொள்ள முடியும். தண்ணீரினால் பிறப்பது என்பது தேவனுடைய வார்த்தையினால் பிறக்கக்கூடிய அனுபவம் என்று வேதத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். குறிப்பாக யாக்கோபு 1:18 யாக்கோபு தெளிவாக சொல்கிறார். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்ம எதனால ஆண்டவர் மறுபடியும் பிறக்க செய்தார் என்றால் அவருடைய வசனத்தினாலே பிறக்க செய்தார் என்று தெளிவாக சொல்கிறார். இதை தவிர பேதுரும் தன்னுடைய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்கிறார் என்றால்
அழியாத தேவனுடைய வார்த்தையினாலே நாம் புதிய பிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தெளிவாக இருக்கிறது. நம் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்றால் வார்த்தையினாலே ஏற்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தண்ணீரினால் பிறப்பது என்பது எதை குறிக்கிறது என்றால் தண்ணீரினால் முதலில் நம்மை சுத்திகரிக்கிற கூடிய ஒரு காரியத்தை குறிக்கிறது. தண்ணீராகிய வசனத்தினாலே நாம் மறுபடியும் பிறக்கக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. ரெண்டும் தண்ணீராகிய வசனம், அதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இந்த தண்ணீராகிய வசனத்தினாலே நாம் மறுபடியும் பிறக்கிறோம். இதுதான் இந்த இடத்துல தண்ணீரினால் பிறக்க வேண்டுங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இதைத்தான் அந்த நிக்கோதேமுக்கு சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் இப்படி பல இடங்கள் வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று நீ தெரிந்திருந்தும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், எப்படி முடியும் என்று கேட்கிறாயே. நீ முதலில் வசனத்தினாலே பிறக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அந்த இடத்தில் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் தெளிவாக எடுத்துரைக்கிறார். எனவே இந்த தண்ணீரினால் பிறக்கக்கூடிய அனுபவம் என்பது வெரி வெரி பேஸ். வசனம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். வசனம்தான் நம்மை உயிர்ப்படை செய்யும். அடுத்ததா ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், எப்படி ஒரு மனிதன் ஆண் பெண் உறவினால் பிறக்கிறானோ அது போல the word of God and the spirit of God, இது வசனத்தினாலே சுத்திகரித்து மறுபிறப்பு அடைவதும் ஒரு பகுதி. அதனுடைய மறுபகுதி ஆவியினால் பிறக்கக்கூடிய அனுபவம். இது எப்படி நடக்கிறது என்றால், எப்பொழுது நம்முடைய முதல் தகப்பனாகிய ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவன் ஆவியிலே மரித்தானோ, அதற்கு பிறகு அவனுக்கு பிறக்கின்ற அவனுடைய சந்ததியார் அனைவரும் பிறக்கும் போது ஆவிக்குள்ளாக மரித்துதான் பிறக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவலி டெட் என்கிற கண்டிஷன்ல தான் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் காணப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் வார்த்தையினாலே பரிசுத்தமாகி மறுபிறப்பு அடையும் பொழுது நடக்கின்ற இன்னொரு பகுதியினுடைய காரியம் என்னவென்றால், அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. எப்படி என்றால், ஆதியாகம புத்தகம் 2:7 நாம் பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே தம்முடைய உயிர் மூச்சை கடவுள் ஊற்றினார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவன் உயிருள்ளவன் ஆனான் என்று பார்க்கிறோம். அது போலவே ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய செத்த நிலைமை மாறி ஆவிக்குள்ளாக மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஒரு புது பிறப்பை அடைகிறான். அதுதான் மறுபிறப்பு. ஆவியிலே மறுபடியுமாக அவன் பிறக்கிறான். இந்த பிறப்பு முழுக்க முழுக்க ஆவியானவர் கிரியை மூலமாக நடைபெறுகின்ற ஒரு காரியம். ஸ்பிரிச்சுவல அவன் ஆவிக்குள்ளாக பிறக்கிறான். இதுதான் சிம்பிளாக ஆவிக்குள்ளாக பிறக்கின்ற அனுபவம். பார்ன் ஆஃப் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். எனவே இரண்டுமே சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய காரியம்தான் மறுபிறப்பு என்கிற மிக உன்னதமான மிகப்பெரிய அதிசயம். அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மிக சிறந்த அதிசயம் எதுவென்றால், நாம் மறுபிறப்பு அடைகிற அந்த காரியம்தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மறுபிறப்பை நமக்கு வழங்கிய தேவனுக்கு நாம் என்றைக்கும் நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் ஆவியினால் பிறப்பது, தண்ணீரினால் பிறப்பது என்பதனுடைய சுருக்கமான பார்வை. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எளியவனுடைய ஊழியத்தை ஆதரிக்க முடியாது உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.